ஹாய் ஹலோ வணக்கம் அன்பான போட்டித் தேர்வுகள் அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் டிஎன்பிசி சைட்ல டிஎன்பிசி குரூப் 4 விஓ ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், ரொம்ப முக்கியமான டாபிக். சிலபஸ்ல இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஏரியா, முக்கியமான டாபிக் நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. சோ ஜஸ்டிஸ் பார்ட்டியை பத்தி டிஎன்பிசியோட எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ் என்ன மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இந்த வீடியோ பார்க்கலாம். சோ இதுக்குள்ள நம்ம பார்க்க போற விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட ஜஸ்டிஸ் பார்ட்டியோட துவக்கம், வரலாறு, இது துவங்கப்படுறதுக்கான நோக்கம், ஜஸ்டிஸ் பார்ட்டியோட முக்கியமான தலைவர்கள், ஜஸ்டிஸ் பார்ட்டியோட நீதி கட்சியோட சாதனைகள் மற்றும் பங்களிப்பை பத்தி பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அடுத்து என்னன்னு பார்க்கலாம். சோ நீதி கட்சியோட தோற்ற பின்னணி. சோ நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்படுறதோட நோக்கம் என்ன? சோ பிரிட்டிஷ் காலத்துல, பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல தமிழ்நாட்டில் நடந்த நிறைய முக்கியமான எழுச்சிகளை ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த நீதி கட்சியோட தோற்றம். சோ இது எதற்காக ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ பிராமணர் அல்லாத மக்களுக்கான அரசு வேலை மற்றும் கல்வியில் போதிய வாய்ப்பு இல்லை. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல தமிழ்நாட்டிலும் சோ யாரெல்லாம் பிரிட்டிஷ்க்கு ஃபேவரா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நிறைய விஷயம், நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில பிராமின்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பிரிட்டிஷ்க்கு ஃபேவரா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தாங்க, எல்லா விஷயங்களும் அவங்களே ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. சோ அதனால அடித்தட்டு மக்களுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமைகளும், அவங்களுக்கான சமூக நீதியும் பாதிக்கப்பட்டுச்சு. அவங்களுக்கு நிறைய அநீதி இழைக்கப்படுது, அவங்களுக்கான உரிமை பாதிக்கப்பட்டது. சோ அதெல்லாம் மீட்டெடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இயக்கம் தான் இந்த நீதி கட்சி. இந்த நீதி கட்சி பாத்தீங்கன்னா அதோட மெயின் மோட்டோ, மெயின் ஏமே பாத்தீங்கன்னா பிராமின் அல்லாத மக்களுக்கான அரசு வேலை மற்றும் கல்வியில போதிய வேலை வாய்ப்பு இல்லாதனால அதை பாதுகாக்கிறதுக்காகவும் இவங்களோட பங்களிப்பை உறுதி செய்வதற்காகவும் தொடங்கப்பட்டது. எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, சோ பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1909 தொடங்கப்பட்ட மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் தொடங்கப்பட்டது. சோ அது வந்து பிராமணர் அல்லாதோரின் நலனுக்காக தொடங்கப்பட்டது. இதுதான் முதலாக எடுக்கப்பட்ட முன்னெடுப்பு. அதற்கு பின்னதாக 1912 சென்னை திராவிடர் சங்கம், சோ சி நடேசனார் தலைமையில் நிறுவப்பட்ட இந்த இயக்கம் பிராமணர் அல்லாத மக்களிடையே ஒற்றுமை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. அதற்கு அடுத்ததாக தொடங்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், ஜஸ்டிஸ் பார்ட்டி. சோ இதுதான் பின்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ற பேர் வாங்கப்பட்டது. சோ ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற பேர் எதிலிருந்து இருந்து வந்தது அப்படின்னு கேட்பாங்க. 1916 தொடங்கப்பட்ட SILF, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலிருந்து உருவானதா இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி. சோ திராவிட இயக்க வரலாற்றின் முக்கிய திருப்பணியாக அமைந்தது எதுன்னு கேட்டா 1916 தொடங்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம். சோ நடேசனார் உருவாக்கி 1912 சென்னை திராவிடர் சங்கத்திலிருந்து விடுதிகள் தொடங்கப்பட்டது. ஆக்சுவலா சென்னை திருவல்லிக்கேணியில பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கான விடுதி தொடங்கப்பட்டது. ஏழை மாணவர்களோட கல்விக்கு இது மிகப்பெரிய அளவுல உதவியது. சோ அடுத்ததாக தொடங்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் மூலமா திராவிட இயக்கத்திற்கு வலுவான அடித்தளம், தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்துக்கான பெரிய அடித்தளத்தை உருவாக்கி கொடுத்தது SILF என அறியப்படுகின்ற தென்னிந்திய நல உரிமை சங்கம். சோ பின்னர் இந்த நீதி கட்சியாக இதுதான் பின்னாடி உருவெடுத்தது. இதோட முக்கிய நோக்கமாக சமூக நீதி, சமத்துவம், இடஒதுக்கீடு போன்ற கொள்கைகளுக்கு இது அடிப்படையாக அமைந்தது. சோ இந்த ஸ்லைட்ல பார்த்த முக்கியமான விஷயம், 1909 மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம், 12 சென்னை திராவிடர் நல சங்கம் உருவாக்கி வருது நடேசனார், 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம். இதுதான் பின்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டியாக உருவெடுத்தது. இதோட நோக்கம் பாத்தீங்கன்னா, முக்கியமான நோக்கம், இந்த அமைப்புகளோட பிரதான நோக்கம் மற்றும் முக்கியமான நோக்கம் பிராமணர் அல்லாதோரின் உரிமைகள் மற்றும் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். சோ நமக்கு இதுல என்ன விஷயங்கள்லாம் முக்கியமா தெரிஞ்சுக்கணும் ஆஸ்பிரன்ஸ், டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் இருந்து. சோ இதோட தோற்றப்பின் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிராமணர்கள் அல்லாதோர், சோ பிராமணர்களோட ஆதிக்கம் அரசு பணிகள் மிக அதிகமாக இருந்தது. அதனால பிராமணர் அல்லாத மக்களோட நலன்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அமைப்பு தேவைப்படுது. சோ இதற்காக ஆரம்பிக்கப்பட்டதா 1916 ஆரம்பிக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது 1916 நவம்பர் 20 இந்த இயக்கம் நிறுவப்பட்டது. பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் தலைவர்களா இணைஞ்சு புதுசாக தொடங்கினதா இந்த SILF அப்படிங்கிறது நவம்பர் 1916 தொடங்கப்பட்டது. சோ இதுதான் பின்னாளில் ஜஸ்டிஸ் பார்ட்டி என அழைக்கப்பட்டது. சோ 1912 மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன், சென்னை திராவிடர் கழகம் அப்படிங்கிறத நிறுவியர் சி நடேச முதலியார். நிறுவப்பட்ட ஆண்டு 1912. பிராமணர் அல்லாத மக்களின் நலன்கள் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்டது. இந்த SILF என அமைக்கப்பட்டு பின்னர் அது நீதி கட்சியாக உருமாறியது. அதோட நிறுவனர்களாக அறியப்பட்டவர்கள் வந்து தியாகராய செட்டி, டாக்டர் TM நாயர் மற்றும் நடேசனார். சோ இவங்க 3 பேர் தான் இதை நிறுவிய முக்கிய 3 நபர்கள். அடுத்த ஸ்லைட்ல அடுத்ததாக நமக்கு இந்த நீதி கட்சியை பத்தின கம்ப்ளீட் டேட்டா, சோ ப்ரொஃபைல், கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட கம்ப்ளீட் ப்ரொஃபைல் பாக்குறோம். சோ நீதி கட்சி அதிகாரப்பூர்வ பெயர் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா SILF, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு அறியப்பட்ட நீதி கட்சி. நீதி கட்சிக்கு முன்னதாக அமைக்கப்பட்ட அமைப்பு பேரு SILF. அதுல இருந்தா நீதி கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவானது. நிறுவப்பட்ட ஆண்டு 1916 20 நவம்பர். நிறுவப்பட்ட இடம் வேப்பேரி, சென்னை வேப்பேரியில மெட்ராஸ் பிரசிடென்சி, அன்றைய சென்னை மாகாணம். 3 மாகாணங்கள் முக்கியமாக அறியப்பட்ட மாகாணங்கள்ல வங்கால், மும்பை மற்றும் சென்னை, இந்த 3 இது நிறுவப்பட்ட இடம் வந்து சென்னை பிரசிடென்சி, சென்னை மாகாணத்துல இது தொடங்கப்பட்டது. ஏன் உருவாக்கப்பட்டது? இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதோட முக்கியமான நோக்கம் பிராமணர் அல்லாத மக்களோட நலன்களை, உரிமைகளை பாதுகாப்பதற்காக கல்வி மற்றும் வேலைவாய்ப்புல அரசியல் பிரதிநிதித்துவம், ரொம்ப முக்கியமா கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, கூடுதலாக அரசியல் பிரதிநிதித்துவம் அதிகரிப்பதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறமா இதன் மூலமாக சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த நீதி கட்சி அப்படிங்கக்கூடிய ஜஸ்டிஸ் பார்ட்டி.
ஸோ இதோட முக்கிய நிறுவனங்களாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டி என் நாயர், தியாகராஜ் செட்டி மற்றும் நடேசு முதலியார். ஸோ கட்சியோட கொள்கை பாருங்க. அடுத்ததாக கொள்கை பார்த்தீங்கன்னா சமூக நீதி, சமத்துவம், கல்வி வளர்ச்சி, இடஒதுக்கீடு, பெண்கள் கல்வி, பிற்படுத்த மக்களின் முன்னேற்றம். ஸோ இதெல்லாம் நீதி கட்சியோட முக்கியமான கொள்கைகள். அடுத்த ஸ்லைட்ல சோ இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னெடுத்தாங்க, நீதி கட்சி மூலமாக முன்னெடுக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பாத்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு. சமூகத்தில் அன்றைய காலத்துல மிக 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 அதிகமாக காணப்பட்ட பரவி இருந்த தீண்டாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒழிப்பதற்காக நிறைய முன்னெடுப்புகளை நீதி கட்சி சார்ந்தவங்க கொண்டு வந்தாங்க. சமூகத்தில் நிலவிய தீண்டாமை முறையை ஒழிக்க நீதி கட்சி பல நடவடிக்கைகளை மேற்கொண்டது. தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக மற்றும் கல்வி முன்னேற்றத்திற்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் பள்ளிகளில் சேர ஊக்குவிக்கப்பட்டார்கள். கல்வி பெறுவதற்கான வாய்ப்புகள் விரிவுபடுத்தப்பட்டன. சோ பொது இடங்கள்ல மக்களுக்கான சம உரிமை வழங்குதலையும் நீதி கட்சி ரொம்ப முக்கியமா போராடினாங்க. சாலை, கிணறு போன்ற பொது சொத்துக்களும் அனைத்து மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய உரிமை வழங்கப்பட்டது. சமூக பாகுபாட்டை குறிக்கூடிய முக்கியமான நடவடிக்கைகள் அதே காலங்களில் நீதி கட்சி மூலமா எடுத்தாங்க. ஆதி திராவிடரோட நலன் சார்ந்து நிறைய விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல நலத்திட்டங்கள் அன்றைய காலங்களில் ஜஸ்டிஸ் பார்ட்டி மூலமா கொண்டு வரப்பட்டது. 1923 லேபர் கமிஷன், தொழிலாளர் ஆணைய அதிகாரிகளுக்கு ஆக்சுவலா இருந்த 1923 லேபர் கமிஷனர்ஸ்க்கு கூடுதலா பொறுப்பு, ஆதி திராவிடரோட நலனும் பொறுப்பும் வழங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான விஷயம். 1923 வரைக்கும் ஆதி திராவிடர் நலன் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாத போது அந்த லேபர் கமிஷனர் பார்த்த தொழிலாளர் ஆணையர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக அந்த ஆதி திராவிடர் நலன் பொறுப்பும் 1923 ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்ல கொண்டு வரப்பட்டது. சோ பெண்களுக்கான முன்னேற்றத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவில முதல்ல பெண்களுக்கான வாக்குரிமை சென்னை மாகாணத்தில் 1921 கொண்டு வரப்பட்டது. அதை முன்னெடுத்தது நீதி கட்சி. சோ அகில உலகத்துல பார்க்கும்போது முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில அன்றைய காலகட்ட சுதந்திரத்துக்கு முன்னாடியே பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்ததுல ரொம்ப முக்கியமா நீதி கட்சியை நம்ம பாக்குறோம். சோ நீதி கட்சி அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நிறைய பிரிவிலேஜ், நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்கீம், நிறைய உரிமைகள் எல்லாமே மீட்டெடுத்து கொடுத்தது முதலாக நீதி கட்சி அப்படிங்கறத மறுக்க முடியாது யாருமே. அதே மாதிரி 1926 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாரோட முதல்ல சட்டமன்றத்தோட முதல் பெண் உறுப்பினராக நியமிக்கப்பட்டவரும் அவர் தான். 1926 முத்துலட்சுமி அம்மையார் நியமிக்கப்பட்டாங்க நீதி கட்சியோட பீரியட்ல. சோ 1920 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க. ஆதி திராவிடர் நல பொறுப்பை தொழிலாளர் ஆணையம் 23 கொடுத்தாங்க. 26 டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் முதல் சட்டமன்ற உறுப்பினரானதும் நீதி கட்சியோட பீரியட்ல தான். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட். முக்கியமான ஜஸ்டிஸ் பார்ட்டியில நடந்த முக்கியமான சாதனைகள், திட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்களை பத்தி யூசுவலா கேட்பாங்க. இது ரிலேட்டடா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். சோ கம்யூனல் ஜீவோ முதல்ல கொண்டு வந்து கம்யூனல் ஜீவோ யாருன்னு கேட்பாங்க. நீதி கட்சி பீரியட் 1921 கம்யூனல் ஜீவோ இந்தியாவில் இடஒதுக்கீடை அறிமுகப்படுத்திய கொண்டு வந்த முதல் அரசு எதுன்னு கேட்டீங்கன்னா நீதி கட்சி அரசு. ரொம்ப முக்கியமான ஜீவோ. சோ கம்யூனல் ஜீவோ வேலைவாய்ப்பு அடிப்படையில் வகுப்பாரி இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியமான ஒரு ஜீவோ. அதை கொண்டு வந்தது நீதி கட்சி. சோ பெண்களுக்கு முதல்ல இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கிய முன்னோடி மாகாணங்களில் மெட்ராஸும் ஒண்ணு. அதே மாதிரி கல்வி வளர்ச்சி, பல பள்ளிகள் தொடங்கப்பட்டன. ஏழை மாணவர்களுக்கு நிறைய உதவிகள் வழங்கப்பட்டது. உள்ளாட்சி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கிய பங்காற்றியது நீதி கட்சியோட அரசாங்கம். சோ நகராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகம் மிக வலிமையாக வலுப்படுத்தப்பட்டதும் இவங்களோட பீரியட்ல தான். அதே மாதிரி மருத்துவ சேவைகள் விரிவாக்கப்பட்டதும் நீதி கட்சியோட பீரியட்ல. சோ இவங்க பீரியட்ல கொண்டு வந்த ரெண்டு முக்கியமான பல்கலைக்கழகங்கள் பாத்தீங்கன்னா 1926 முதலாக 26 ஆந்திரா யூனிவர்சிட்டி, ஆந்திரா பல்கலைக்கழகம், 29 அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட்ல தான் கொண்டு வந்தாங்க. சோ இந்த பீரியட் ரொம்ப முக்கியமான சமூக நீதி, சமத்துவம், கல்வி வளர்ச்சி இந்த மாதிரி விஷயங்களை நிறைய முன்னெடுத்தாங்க. முக்கியமான சட்டங்கள் பாத்தீங்கன்னா கம்யூனல் ஜீவோ ரிசர்வேஷன், பெண்களுக்கான வாக்குரிமை, கல்வி விரிவாக்கம், உள்ளாட்சி மேம்பாடு, பிற்படுத்த மக்களுக்கான அரசு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பீரியட்ல உறுதி செய்யப்பட்டது. சோ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நீதி கட்சி என்று அறியப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் SILF. சோ இவங்க முதலாக ஆட்சிக்கு வந்து 1920 தேர்தலை வெற்றி பெற்று முதலாக ஆட்சிக்கு வந்தார்கள். மெட்ராஸ் மாகாணத்தில் முதல் தேர்தல் மூலம் ஆட்சி அமைத்த கட்சி எதுன்னு கேட்டாலும் நீதி கட்சி தான். சோ இந்த நீதி கட்சியோட அன்றைய மாகாணம் பிரீமியர்கள் சொல்லுவாங்க. இன்னைக்கு முதலமைச்சர்கள், சீஃப் மினிஸ்டர் சொல்றோம். தமிழ்நாட்டு காலத்துல, பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல பிரீமியர் ஆர் சீஃப் மினிஸ்டர், பிரீமியர் 3 மாகாணங்களுக்கு 3 பிரீமியர்கள் சொல்லுவாங்க. அந்த சென்னை மாகாணத்தோட பிரீமியராக நீதி கட்சியோட ஆட்சி பீரியட்ல முதலாக சென்னை முதலமைச்சராக இருந்தவர் சுப்ராயு ரெட்டி 1920 to 21 பீரியட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் பனகல் ராஜா வந்து 21 26. ஆக்சுவலா சுப்ராயன் பீரியட் வந்து 26 to 30 வந்து அவர் நீதி கட்சி கிடையாது, சுயேட்சை வேட்பாளராக நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் நீதி கட்சியோட சப்போர்ட்டோட இவர் ஆட்சி அமைப்பார். ஆக்சுவலா அந்த 26 to 30 பீரியட்ல மட்டும் நீதி கட்சிக்கு கண்டினியூஸா அது பீரியட் கிடையாது. ஆனா ஜெயிச்சது சுப்ராயன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் நீதி கட்சியோட ஜாயின் பண்ணதுனால அது நீதி கட்சியோட டைமா கன்சிடர் பண்றாங்க. அடுத்து முன்சாமி, அதுக்கப்புறம் ராஜா பொப்பிலி 36 வரைக்கும், PT ராஜன் 36, ரெட்டி KV ரெட்டி நாயுடு 36 37 இருந்தாங்க. சோ இதெல்லாம் நீதி கட்சியோட முதல்வர்கள் வரிசை. சோ இந்த வரிசை ரொம்ப முக்கியமானது, தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. சுப்ராயு ரெட்டில ஆரம்பிச்சு KV ரெட்டி நாயுடு 37 வரைக்கும் இவங்களோட பீரியட், நீதி கட்சியோட பீரியட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பிரீமியர் முதல்வர் யாருன்னு கேட்டா சுப்ராயு ரெட்டி. அடுத்த ஸ்லைட்ல நீதி கட்சி கொண்டு வந்த 3 முக்கியமான நாளிதழ்கள், இதை பத்தி நிறைய வாட்டி கேள்விகளை கேட்டிருக்காங்க.
ஸோ நீதி கட்சியோட பீரியட்ல 3 முக்கியமான நாளிதழ்கள் நியூஸ் பேப்பர்ஸ் வெளியேச்சு. அது எதெல்லாம் கேட்டீங்கன்னா ஜஸ்டிஸ், திராவிடன், ஆந்திர பிரகாசிகா. ஸோ இந்த 3 நாளிதழ்கள் இது எதெல்லாம் எந்தெந்த மொழியில வந்ததுன்னு சொல்லி கேட்பாங்க. ஜஸ்டிஸை பொறுத்தவரை இது ஆங்கில நாளிதழ், திராவிட சிந்தனைகளை பரப்பிய தமிழ் நாளிதழ், திராவிடன் அப்படிங்கிறது தமிழ் நாளிதழ், அது ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது தெலுங்கு மொழி நாளிதழ். சோ இந்த 3 நாளிதழ்களும் நீதி கட்சியோட காலங்களில் நீதி கட்சி சார்பா வெளிவந்த 3 முக்கியமான நாளிதழ்கள். அடுத்ததா சோ இவங்களோட சாதனைகள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிரிட்டிஷ் காலத்திலே 1920 வகுப்பாரி கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்தாங்க. பிற்படுத்த மக்களுக்கான அரசு வேலை வாய்ப்புகள், அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு மற்றும் உரிமை கொடுக்கப்பட்டது. போட்டியிடக்கூடிய உரிமை மற்றும் வாக்களிக்கக்கூடிய உரிமை இவங்க பீரியட்ல தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களோட கல்வி முன்னேற்றத்திற்கான பள்ளிகள் மற்றும் மாணவர்கள் விடுதிகள் தொடங்கப்பட்டன. முத்துலட்சுமி ரெட்டி போன்ற பெண்கள் அரசியல் முன்னேற்றத்துக்கு இவங்களோட ஆட்சி வழிவகுத்தது. பொதுப்பணியாளர் தேர்வாணையம், சோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டியோட பீரியட்ல தான். அடுத்தது கோவில் நிர்வாகத்துல நிறைய சீர்திருத்தங்களை கொண்டு வந்ததும் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். சோ இவங்களோட குறைகளாக சில விஷயங்கள் அறியப்பட்டது. அது எதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசியல் நிலைப்பாட்டுல ஆரம்ப கட்டத்துல பிராமின்ஸ் பிரிட்டிஷோட நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய விஷயங்கள் நெருக்கமா இருந்ததுனால அவங்களுக்கு இவங்களுக்கு நிறைய வேறுபாடுகள் இருந்து. பட் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நீதி கட்சியுமே பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நெருக்கமான சில அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்தது அவங்களோட அரசியல் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமா அமைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கிராமப்புற மக்களிடையே குறைந்த மக்கள் ஆதரவு, ஆக்சுவலா நகர்ப்புறங்கள்ல இருந்த மாதிரி ஒரு ஆதரவு, அமோக வரவேற்பு நீதி கட்சிக்கு கிராமப்புறங்கள்ல இல்ல, அது அவங்களுக்கு பெருத்த பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இந்திய விடுதலை போராட்டத்துல திராவிட நீதி கட்சி பெருசா பங்கேற்கல, இதுவும் அவங்களுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. அந்த காலத்துல உட்கட்சி மற்றும் கருத்து வேறுபாடுகள் எல்லா கட்சியில இருக்க மாதிரி உட்கட்சி கருத்து வேறுபாடுகள் நிறைய இருந்துச்சு. சோ இது வீழ்ச்சிக்கான காரணங்கள் பாத்தீங்கன்னா 37 ஏற்பட்ட தோல்வி, 37 வரைக்கும் இருந்தாங்க. 37 நீதி கட்சி தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறமா சுயமரியாதையோட வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம் ஈவே ராமசாமி அவரோட சுயமரியாதை இயக்கத்தோட வளர்ச்சி, அதோட தாக்கமும் இதுல நிறைய இம்பாக்ட் இருந்தது. அடுத்து இந்திய தேசிய இயக்கத்தின் வேகமான எழுச்சி, மக்களோட ஆதரவு அப்படி படிப்படியா நீதி கட்சி மேல இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு குறைய ஆரம்பிச்சது. சோ இங்க இருந்துதான் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீதி கட்சியில இருந்துதான் திராவிடர் கழகம் 1944 ஈவே ராமசாமி தலைமையில, பெரியார் என்று அறியப்பட்ட ஈவே ராமசாமி அவர்கள் தலைமையில நீதி கட்சி அப்படிங்கிறது திராவிடர் கழகமாக 1944 திராவிடர் கழகமாக மாற்றப்பட்டது. அடுத்ததாக 16 நீதி கட்சி தொடக்கம், 20 முதல் தேர்தல் வெற்றி, 21 கம்யூனல் ஜீவோ, 26 ஆந்திரா யூனிவர்சிட்டி, 29 அண்ணாமலை யூனிவர்சிட்டி, 37 தேர்தல் தோல்வி, 44 திராவிடர் கழகமாக மாற்றப்பட்டது. சோ இதுல முக்கியமான பெரும் தலைவர்களாக அறியப்பட்டவர் டி எம் நாயர், தியாகநாயர், நடேச முதலியார், பனகலரசர். சோ இவங்களா அதோட முக்கியமான தலைவர்கள். அடுத்ததாக மொத்தமாக 13 ஆண்டுகள் நீதி கட்சி ஆட்சியில் இருந்தாங்க. 1920 இருந்து 26 ஒரு 6 ஆண்டு காலமும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 26 to 30 ஒரு சின்னதா ஒரு பிரேக், அகைன் ஒரு 30 to 37, மொத்தம் 13 ஆண்டுகள் நீதி கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. சோ இவங்களோட குறிப்பிட்ட சாதனைகளா பார்க்கப்பட வேண்டியது சமூகவியல் மற்றும் மருத்துவம், பிராமணர் அல்லாதவருக்கான உரிமைகள் பாதுகாக்கப்பட்டது, கம்யூனல் ஜீவோ கொண்டு வந்தாங்க, கல்விக்கான நிறைய நிறுவனங்களை தொடங்கினாங்க, உள்நாட்டு தொழில் மற்றும் வேளாண்மைக்கு ஊக்கமளித்தாங்க, தாழ்த்தப்பட்ட மக்களோட முன்னேற்றத்துக்கு சிறப்பான ஒரு கவனம் கொடுத்தாங்க, பெண்கள் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அரசு நிர்வாகத்தில் இந்தியர்கள் நிறைய பேரை பங்கேற்றதுக்கு இவங்க வழிவகுத்தாங்க. அடுத்ததா முக்கிய மாற்றத்திற்கான பின்னணி. சோ நீதி கட்சியிலிருந்து திராவிடர் கழகம் எந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா 37 தேர்தலுக்கு பிறகு நீதி கட்சி ரொம்ப பெரிய பலவீனம் அடைஞ்சது. தோல்விக்கு அப்புறமா அவங்களால பெருசா எழ முடியல. வீழ்ச்சி தொடர்ந்து ராஜாஜி தலைமையில காங்கிரஸ் ஆட்சி அமைந்தது. ராஜகோபாலாச்சாரி, சேலத்து மாம்பழம் என்று அறியப்பட்ட ராஜகோபாலாச்சாரி தலைமையில காங்கிரஸோட ஆட்சி 37 வந்தது. சோ அந்த பீரியட் எல்லாம் கொண்டு வரப்பட்ட கட்டாய இந்தி மொழி கட்டாயமாக அனைத்து பள்ளிகளையும் கொண்டு வரப்பட்டது. அதை நீதி கட்சி ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க. 38 பிப்ரவரி 22 பெரியார் தலைமையில இந்தி எதிர்ப்பு போராட்டம் தொடங்கப்பட்டது. பெரியார் பெரிய செல்வாக்கு பெற்றார். இந்தி எதிர்ப்பு மூலமாக பெரிய அளவுல அறியப்பட்டவர் தான் பெரியார் அவர்கள். அடுத்ததாக பெரியார் நீதி கட்சியோட தலைவராக பெரியாரோட புகழால் 1944 சேலம் மாநாட்டுல பெரியார் நீதி கட்சியின் தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே மாநாட்டுல நீதி கட்சி அப்படிங்கிறது தன்னோட பெயரை திராவிடர் கழகமாக மாற்றிக்கொண்டது. சோ திராவிடர் கழகமா அறியப்பட்டது 1944. அது வரைக்கும் அதுக்கு பேரு நீதி கட்சி. நீதி கட்சிங்கிறது SALF-ல இருந்து வந்தது. SALF அதுக்கு முன்னாடி இந்த நான் பிராமின் அசோசியேஷன் அந்த மாதிரி சில அமைப்புகள்ல இருந்து வந்தது. அதுல இருந்து நீதி கட்சியில இருந்து திராவிடர் கழகம் 1944 சேலம் மாநாட்டுல நீதி கட்சி தனது பெயரை திராவிடர் கழகம் என மாற்றிக்கொண்டது. நெக்ஸ்ட், முக்கியமான சமூக சீர்திருத்த நடவடிக்கை நீதி கட்சியோட பேரில் நடைபெற்ற முக்கியமான சமூக சீர்திருத்த நடவடிக்கைகள் எதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தேவதாசி ஒழிப்பு. தேவதாசி ஒழிப்பு முறைக்கு நீதி கட்சி ஆதரவு கொடுத்தாங்க. 1930 அந்த தேவதாசி முறை ஒழிப்பு மசோதா கொண்டு வரப்பட்டது. பெண்கள் மற்றும் கல்விக்கான உரிமை, பெண்களுக்கான வாக்குரிமை 21 வழங்கப்பட்டது. தொழிலாளர் நலச்சட்டம் மற்றும் பெண்களுக்கான நலச்சட்டங்கள் நிறையவே அமுல்படுத்தப்பட்டதும் செயல்படுத்தப்பட்டதும் நீதி கட்சியோட பீரியட்ல. 1926 இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்டது. முக்கியமான ஆண்டு, இதை பத்தி நிறைய வாட்டி கேள்விகள் வந்திருக்கு. 1926 இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்டது நீதி கட்சியோட பீரியட்ல.
கோவில் வரவு செலவுகளை கண்காணிக்க அறங்காவலர் குழுக்களும் அமைக்கப்பட்டதும் நீதி கட்சியோட பீரியட் தான். ஸோ இடஒதுக்கீடு முறை கம்யூனல் ஜீவோ 21 கொண்டு வந்தாங்க. அரசு வேலைவாய்ப்புகள் அனைத்து சமூகத்திற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டதும் இவங்களோட பீரியட் தான். ஸோ தியாகராயர் முயற்சியில சென்னை 1000 விளக்கு பகுதியில் நீதி கட்சியோட தலைவர் தியாகராயர் முயற்சியில இலவச மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்டது. ஏழை மாணவர்களுக்கு இந்த மதிய உணவு திட்டத்தினால பள்ளிகளுக்கு வருவதற்கான ஊக்கம் கொடுத்தது. ஸோ இது எந்தேரா எல்லா பக்கமும் கொண்டு வரப்பட்ட திட்டம்ல முதல்ல ஒரே ஒரு இடத்துல ஏழை மாணவர்களோட கல்விக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் நீதி கட்சியோட தலைவர் தியாகராயர் முயற்சியால சென்னை 1000 விளக்கு பகுதியில் ஒரே ஒரு பள்ளிக்கூடத்துல இந்த இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 1922ஆம் ஆண்டு 1922 MC ராஜாவோட பரிந்துரைப்படி பறையர் பஞ்சமர் அப்படிங்கிற சொல்களுக்கு பதிலாக ஆதி திராவிடர் என்ற சொல் அரசாணை மூலம் வழங்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஆண்டு 1922 பறையர் பஞ்சமர் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு சொற்களுக்கு பதிலாக ஆதி திராவிடர் அப்படிங்கிற ஒரு சொல் ஒரு பெயர் அரசாணை மூலமாக வழங்கப்பட்டது. ஸோ ஆதி திராவிடர் அமைப்பு 1892 உருவாக்கப்பட்டது. ரொம்ப முன்னாடியே ஆதி திராவிடருக்கான ஒரு அமைப்பை உருவாக்கியதும் இதோட முன்னோடிகள் தான். ஸோ இங்க முக்கியமான விஷயமா TNPSC TNU சர்வே போன்ற தேர்வுகளில் ஜஸ்டிஸ் பார்ட்டி ரிலேட்டடா கேட்கப்பட்ட கேள்விகள் இல்லை கேட்க வாய்ப்பு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 21 வந்த பெண்களுக்கான வாக்குரிமை, வகுப்பு வாரி ஜீவோ, திராவிடர் அப்படிங்கிற பேர் ஆதி திராவிடர் பேர் வழங்கப்பட்டது. 26 இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் கொண்டுவரப்பட்டது. 30 தேவதாசி ஒழிப்பு மசோதா கொண்டுவரப்பட்டது. இலவச மதிய உணவு திட்டமும் கொண்டுவரப்பட்டதும் இவங்களோட ஆட்சி காலத்தில். அடுத்ததாக அரசியல் முடிவதற்கான முக்கியமான வீழ்ச்சிக்கான காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 37 சட்டமன்ற தேர்தல் நடந்த ஒரு பெரிய தோல்வி அவங்களுக்கு பெரிய இழப்பா அமைஞ்சது. மக்களுடைய ஆதரவு குறைந்தது, உட்கட்சி பூசல் மற்றும் தலைமைக்கான பிரச்சனைகள், ஆங்கிலேய அரசு நெருக்கமாக இருந்தது என்ற விமர்சனம், EV ராமசாமி தலைமையில ஈவேரா என்று அறியப்பட்ட பெரியார் தலைமையில திராவிட இயக்கத்தோட தாக்கம் அதிகரித்ததும் இவங்களோட நீதி கட்சியோட வீழ்ச்சிக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா அமைந்தது. அவங்களோட வளர்ச்சி இவங்களோட வீழ்ச்சிக்கு காரணமாக அமைந்தது. அடுத்ததாக ஸோ இது நீதி கட்சி ரிலேட்டடா இதுவரைக்கும் கேள்விகளில் கேட்கப்பட்ட ரொம்ப முக்கியமான கேள்விகளை தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி விஷயங்களை கட்டாயம் நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து முக்கியமான டேட்டாஸை தொகுத்து கொடுத்துருக்கோம், தகவல்களை எடுத்திருக்கோம். அதே மாதிரி முந்தைய ஆண்டு வினாக்கள்ல நீதி கட்சி தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்னங்கிறது தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ நீதி கட்சியோட தொடக்க கால பேர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி SILF என்பது அதோட தொடக்க கால பேர். தொடங்கப்பட்ட ஆண்டு நீதி கட்சி 1916ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதோட முதல்வராக பிரீமியராக இருந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க, சுப்ராயல் ரெட்டியார். அந்த கம்யூனல் ஜீவோ கொண்டுவரப்பட்ட ஆண்டை பத்தி கேள்வி இருக்கு 1921. ஸோ 38ஆம் தேதி நீதி கட்சியோட தலைவராக பொறுப்பேற்றவர் EV ராமசாமி அவர்கள். 44 நீதி கட்சி எந்த அமைப்பாக மாற்றப்பட்டதுன்னா திராவிடர் கழகம். நீதி கட்சி காலத்தில் 29 தொடங்கப்பட்ட பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், 26 கொண்டு வரப்பட்ட ஆந்திரா பல்கலைக்கழகம். ஸோ அதுக்கப்புறம் 1920 மெட்ராஸ் மாகாணத்தில் ஆட்சி அமைத்த கட்சி நீதி கட்சி. ஸோ நீதி கட்சி 1920 எலெக்ஷனுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஆட்சி பிடிச்ச நீதி கட்சி. இடஒதுக்கீடு முறையை முதலாக அமுல்படுத்திய அரசு நீதி கட்சி. நீதி கட்சி எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுன்னா பிராமணர் அல்லாத மக்களோட உரிமையும் சமூக நீதியும் நிலைநாட்டவும் கொண்டு வரப்பட்டது. ஓகே, ஸோ இதுதான் நீதி கட்சியை பத்தி நம்ம இதுவரைக்கும் பார்த்த ரொம்ப முக்கியமான விஷயங்களை தொகுத்து உங்களுக்கு கண்டென்ட்டா கொடுத்துருக்கோம். ஸோ இதுல உங்களுக்கு கூடுதலா ஏதாவது கேள்விகளும் டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி TNPSC Group 1, Group 2, Group 4 போன்ற முக்கியமான சிலபஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான கண்டென்ட்களுக்கு தொடர்ந்து வீடியோ கொடுக்குறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல கூடுதலா ஏதாவது டவுட் இருந்து ஏதாவது தேவை இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எக்ஸாம் அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த எக்ஸாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உங்களோட ப்ரிப்பரேஷனை நல்லபடியாக பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.